ஓம் நம சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். அதிகாலை நேரத்துல இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருப்பவர்கள் அனைவருமே இந்த பதிவை முழுவதுமாக பாருங்க. பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த நேரத்துல பெண்கள் எழுந்து வீடு வாசல் பெருக்கி கோலம் போட்டு வீட்டில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது அந்த பிரபஞ்ச சக்திகள் அத்தனையுமே அந்த வீட்டிற்குள் அடக்குகின்ற ஒரு செயலாக கருதப்படுகிறது. அந்த நேரத்துல நம்ம இந்த பிரபஞ்சத்திடம் வைக்கின்ற கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது கட்டாயம் கூடிய விரைவிலேயே சொல்ல போனால் சில பேருக்கெல்லாம் 24 மணி நேரத்திலேயே நடக்க ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த அளவிற்கு நம்பிக்கையோடு நம்ம பிரபஞ்சத்திட்டம் எது கேட்டாலுமே அது நமக்கு சீக்கிரமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இப்ப சாதாரணமாக நீங்க பிரபஞ்சத்திட்டம் காலையில எழுந்து மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு பிடிச்ச இறைவனை மனதில் நிறுத்தி கொண்டு ஒரு பேப்பர்லயே எனக்கு இந்த ஒரு விஷயம் 24 மணி நேரத்துல எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்க பிரபஞ்சத்திட்டம் அதை கேட்டுக்கொண்டு அந்த பொருளை பத்தி நீங்க நினைத்து கொண்டு இருந்தாலே ஏதோ எதிர்பாராத நேரத்துல உங்களுக்கு அதே கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த பிரபஞ்சமானது நம்ம மனதில் நினைத்ததை கட்டாயம் நமக்கு கண்முன்னே காமிக்கும் அப்படிங்கிறது. அந்த பொருள் எதுவா இருந்தாலும் அதை நம்ம நம்பிக்கையோட அந்த பிரபஞ்சத்திட்டம் கேட்கும் பொழுது கட்டாயம் அதை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேருக்கு இது நடந்திருக்கின்ற ஒன்று. அதனால பிரம்ம முகூர்த்த நேரத்துல காலையில எப்பொழுதுமே எழுந்து கொள்கின்ற அந்த வழக்கத்தை வைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. காலம் என்பது அனைத்தையும் விட பெரியது. இந்த உலகத்திலே நமக்கு இந்த காலம் தான் ரொம்பவும் பெரியது. காலம் போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எது பண்ணாலுமே அதுல பிரயோஜனம் கிடையாது. அதனாலதான் காலத்தை இறைவன் என்று கூறுகிறார்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என இந்த உலகம் ஒவ்வொரு நொடி பொழுதும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டேதான் இருக்கின்றது. இந்த காலம் என்ற விடயத்தை ஆன்மீக ரீதியாக அணுகிய நம் முன்னோர்கள் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு செயலுக்கானது என்று தீர்மானித்தார்கள். அந்த வகையில இறைத்தன்மை, அந்த இறையாற்றல் மிகுந்த ஒரு நேரம் அதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டு அனுதினமும் காலையில இந்த ஒரு நேரத்துல எல்லாருமே எழுந்து கொள்வது மிகுந்த சிறப்பான பலனை கொடுக்கும். நீங்க ஈவினிங் எவ்வளவு சீக்கிரம் இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஈவினிங் அந்த இரவு நேரத்துல 8 மணிக்குள்ள தூங்கி அதிகாலையில இந்த 4 மணிக்கு மேக்சிமம் எழுந்து கொள்வதுதான் மிகவும் சிறப்பு. முடிஞ்சா 3 மணிக்கெல்லாம் நம்ம எழுந்து கொள்வது நல்லதுதான். அந்த 8 மணி நேர உறக்கம் அதிகாலையில எழுந்து கொள்வது இது எல்லாமே நல்ல பலனை கொடுக்கும். 3:30க்கு எந்திரிச்சு நாங்க என்ன பண்ண போறோம், 4 மணிக்கு எந்திரிச்சு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம். நீங்க அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை தவிர மீத்த எந்த நேரத்துல எழுந்திருந்தாலும் உங்களுடைய மனம் சஞ்சலமா தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையுமே ஒரு முழு போவஸோட பண்ண முடியாது. காலை நேரத்துல இப்ப 3:30 மணிக்கு நம்ம எழுந்திருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும், உடலும் சுறுசுறுப்பா இருக்கும். நம்ம நல்ல பொது ஸ்கில்ஸ் இல்ல இறை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் காலை நேரத்தில் வழிபாடு செய்வது இறைத்தன்மை அதிகமாக இருக்கும். அதன் மூலயமாகவும் பலன் நல்லாக கிடைக்கும். பெண்கள் காலையில் அதற்கு தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி தங்களுடைய கோரிக்கைகளை வைப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து சீக்கிரமே அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இப்ப நீங்க புதுசா ஒரு தொழில் தொடங்குறீங்க, எதுவாக இருந்தாலும் அதை ஏற்பாடு பண்ணி அதை செய்வதற்கு இந்த காலை நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தை தொடங்குறது நல்ல ஒரு சுபிட்சத்தை கொடுக்கும். இப்படி வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து கொள்வதுதான் மிகவும் சிறப்பு. நம்ம தேவையில்லாத விஷயத்துல கவனம் செலுத்துறதை விட நம்ம எப்படியாவது நம்மளுடைய டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா இந்த ஒரு நேரத்தை சூஸ் பண்ணி நம்ம உழைக்கும் பொழுது அதற்குண்டான பலன் நமக்கு விரைவாகவே கிடைக்கும். நம்ம வேற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த வேலை எல்லாம் நம்ம ஒரு மாதம் அதாவது கொஞ்சம் ஒதுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க விஷயத்த நீங்க இந்த காலை நேரத்தை சூஸ் பண்ணி எல்லாத்தையும் தயார் பண்ணி நீங்க ரெடி பண்ணி கொண்டு போகும் பொழுது அதுல கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பிரம்மமூர்த்த நேரமானது ரொம்ப ஆற்றல் மிகுந்த நேரமாகவே பார்க்கப்படுகிறது. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அனைவருமே இந்த நேரத்தில் எழுந்து சுறுசுறுப்பாக நடமாடி தங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்ததுனாலதான் அவர்கள் இன்று வரையும் ஆரோக்கியமாகவும் உடல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோளாறு இல்லாம எவ்வளவு வயதானாலும் அந்த தெம்பானது இப்பவும் இருந்து கொண்டிருப்பதனால அழகாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அதாவது டயத்துக்கு சாப்பிடுவது இல்ல. சில பேர் பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல லேட் நைட்ல எல்லாம் சாப்பிடுறாங்க. இப்படியான விஷயங்கள் எல்லாமே உறக்கமும் கெடுது. தங்களுடைய வேலைப்பாடுகளிலையும் ஒரு ஈடுபாடு இல்லாம போய்விடுகிறது.
அப்ப அந்த சுறுசுறுப்பு தெம்பு எல்லாமே அந்த இடத்துல போய் சோம்பேறித்தனம் தான் அதிகமாக இன்றைய காலகட்டத்துல காணப்படுகிறது. அப்ப டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்கி இந்த காலை நேர பரம முகூர்த்தத்துல நம்ம எழுந்து கொள்வதே நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் புலம்புவாங்க, நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே சாதிக்க முடியல, இறைவன் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிறாரு, அப்படி இப்படின்னு புலம்புறவங்க பூராமே இது எல்லாத்தையுமே முயற்சி பண்ணாதவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இப்ப எதுக்குத்தாலும் சோகமா எதையாவது செய்துகிட்டு அதுக்கென்று சோகமா பாத்தீங்கன்னா வாட்ல ஸ்டேட்டஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுவது அப்படிங்கிறதே ஒரு சோம்பேறித்தனம் தான். ஏன்னா நம்ம முயற்சி பண்ணாதான் அதுக்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேடிக்கின்றது. அதனால சோகமா நம்ம ஸ்டேட்டஸ் போடுறதுனாலயோ இல்ல சோகமா இருப்பதனாலயோ எதுவும் மாறிவிடுவது கிடையாது. அதற்கென்று நம்ம முன்னேற்பாடுகளோடு முயற்சிகளை எடுத்து செய்யும் போதுதான் நமக்கான அந்த வெற்றி வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும். அதனால கட்டாயம் அனைவராலும் முடியும். நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒரு மாசம் எழுந்து உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க படிக்கணும் இல்ல எது செய்யணும்னு நினைச்சாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தையே நீங்க சூஸ் பண்ணி அதுல உங்களுடைய செயல்திறனை காட்டும் பொழுது அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி புரியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவா இந்த உலகத்துல ஆக்டிவிட்டி இருக்காது. மொத்த பிரபஞ்சமுமே பாத்தீங்கன்னா அமைதியாக இருக்கும். உலகமே பாத்தீங்கன்னா அந்த சூழல்ல உங்க பக்கத்துல இருக்கின்ற எல்லா விஷயமும் அமைதியா இருக்கும். எந்த ஒரு எதிர்வினைகளும் அந்த நேரத்துல இருக்காது. இப்ப சாதாரணமா நம்ம பகல்ல ஏதாவது ஒரு வேலையை செய்யறோம், இல்ல நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்கன்னா அந்த இடத்துல நல்லவைகளும் இருக்கும், கெட்ட எதிர்மறை ஆற்றல்களும் இருக்கும். ஆனா அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல் தவிர வேற எந்த ஒரு எதிர்வினைகளுமே இருக்காது. அதனாலதான் நம்ம காலையில அந்த நேரத்துல எழுந்திருக்கும் பொழுதே தெரியும். பல பேருக்கு பலவிதமான அந்த ஆற்றல்களை அவர்கள் அதை உணர்வது அவர்களுக்கே தெரியும். ஏன்னா அனுபவ ரீதியாக எல்லோருமே உணர்ந்த ஒரு உண்மைதான். பழங்காலம் முதல் இப்போதைய காலம் வரை பாத்தீங்கன்னா இந்த நேரம் ஒரு ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட நேரமாகவே கருதப்படுகிறது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல துயில் எழுபவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அதே போல வாழ்க்கை நிலையும் மேம்படும் என நமது சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது. ஏன்னா இப்ப முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதற்கு காரணம் அவர்கள் அந்த அதிகாலையில எழுந்து தங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்ததன் காரணமா தான். சில பேர் பாத்தீங்கன்னா அந்த லேஷ்னஸோட சோம்பேறித்தனமாக நம்ம சில வேலைகளை நம்ம அடுத்து பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு இந்த நேரத்தை காலத்தை நம்ம தவற விடும் பொழுதுதான் நமக்கான கஷ்டங்களும் தொடர்ந்து நம்மளை துரத்தி கொண்டே இருக்கின்றது. அதற்கப்புறம் பார்த்து நம்ம புலம்புறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா நம்ம முன்னாடியே அதை நம்ம சரிப்படுத்தாவிட்டால் நம்மளுடைய முதுமை பருவத்துல, அதாவது வயதானதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம புலம்பி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால முழு மூச்சோடு காலையில எழுந்து உங்களுடைய பணிகளை சிறப்பாக நீங்க செய்து கொண்டு வந்தாலே அந்த பிரபஞ்சம் உங்களுக்கான அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல விண்ணில் வாழும் அந்த தேவர்களும் பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த ரிஷிகளும் அருவுருவமாக பூமியில் சஞ்சரிப்பதாகவும் அந்த நேரத்துல நம்ம தூக்கத்தில் இருந்து எழுந்து மனதார அவர்களை நாம நினைத்து வணங்க நம்மை அவர்கள் ஆசீர்வதிப்பதாகவும் ஆன்மீக பெரியோர்களின் கருத்தாக உள்ளது. தினந்தோறும் இந்த நேரத்திலே தூக்கத்தில் இருந்து எழும் பழக்கத்தை கொண்டவர்களுக்கு எந்த ஒன்றிலும் புதுமை படைக்கும் திறன் அதிகரிக்கும். அதாவது புது புது விஷயங்களை கத்துக்கிட்டு அதை சிறப்பாக செய்து முடிக்கின்ற அந்த ஆற்றல் இந்த காலையில் எழுந்து கொள்பவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இதன் காரணமாகத்தான் இந்து மதத்தின் படைப்பு கடவுளான பிரம்மாவின் பெயர் இந்த நேரத்திற்கு சூட்டப்பட்டு பிரம்ம முகூர்த்தம் என பெயர் அழைக்கப்படுகிறது. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பூமி எங்குமே அந்த பிரபஞ்சத்தின் நற்சக்திகள் நிறைந்திருக்கின்றன. இப்படியான நேரத்துல எழுந்து வெளிப்புறத்துல நீங்க சிறிது நேரம் உலாவதனால நமது உடலுக்கும் மனதிற்கும் ஒரு புத்துணர்ச்சியை இது அளிக்கிறது. இந்த இரையாற்றல் மிக்க நேரத்துல யோகா மற்றும் தியானம் போன்ற பயிற்சிகளிலும் ஈடுபடுவதனால விரைவாக அந்த இறை அனுபவத்தை பெறுவதற்கு இது நல்ல ஒரு வழிவகுக்கும். மாந்திரீக பயிற்சிகளில் ஈடுபடுபவர்களும் இத்தகைய நேரத்தில் மந்திரங்களை உர்ஜயிப்பது மந்திர சித்தியை ஏற்படுத்தி நீங்கள் விரும்பிய செயல்களை உங்களுக்கு கட்டாயம் கொண்டு வரும். ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தையும் இந்த நேரத்துல நீங்க கண் விழிக்கும் பொழுது எழுந்து ஒரு 3 முறை சொல்லிவிட்டு அதற்கப்புறம் நீங்க செல்வது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஓம் நமச்சிவாய நமக அப்படின்னும் நீங்க பஞ்சாட்சர மந்திரமான சிவபெருமானுடைய மந்திரத்தையும் நீங்க உச்சரிக்கலாம். உங்களுக்கு எந்த கடவுள் படிக்குமோ இல்ல உங்களுடைய குல தெய்வம் இப்படி எதுவா இருந்தாலும் அவருடைய நாமத்தை நீங்க எழுந்து ஒரு 3 முறை உச்சரித்து விட்டு அதற்கப்புறம்
உங்களுடைய அன்றாட பணிகளை செய்வது மிகுந்த சிறப்பாக இருக்கும். இப்ப பெண்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா அதிகாலை வேளையில எழுந்து கொள்கின்ற இந்த பழக்கத்தை பின்னாடி இருக்கின்ற பெண்கள் வச்சிருந்தாங்க. இப்பயும் ஒரு சில பெண்கள் எழுந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா இப்ப எல்லாருமே எழுதியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுதான். ஏன்னா அந்த சோம்பேறித்தனம், அந்த தூக்கம் பாத்தீங்கன்னா சரியான தூக்கம் இல்லாது எல்லாமே சேர்ந்து இவங்களை இன்ற சூழ்நிலையில ரொம்ப மாற்றி விட்டது. அந்த காலத்துல அதிகாலையில எழுந்து பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பாக வீடு வாசல் பெருக்கி கோலம் போட்டு தங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து அந்த காலையில பெண்கள் பாத்தீங்கன்னா தினந்தோறுமே எழுந்திருப்பதனாலதான் அவர்கள் அன்றாடம் எல்லா பணிகளையுமே சிறப்பாக செய்வாங்க. உங்களுக்கு தெரியும், காலையிலே சீக்கிரமா எழுந்துருவாங்க, வீடு வாசல் எல்லாம் சுத்தம் செய்து தேவையான அந்த சமையல் எல்லாத்தையுமே செஞ்சு வீட்டுல உள்ள வேலைகள் எல்லாத்தையுமே சுறுசுறுப்பாக செஞ்சு அதற்கப்புறம் வெளியே ஏதாவது வேலை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அப்படியே உடல் அந்த ஆற்றலோடு அவர்கள் செய்து முடிப்பார்கள். அதற்கு காரணம் என்ன? இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல அவங்க அனைதிரமும் எந்திருப்பதனாலதான். ஆண்களும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல எழுந்து தங்களுடைய உங்க பணிகளை நீங்க சரிவர செய்து கொண்டிருந்தாலே அது நல்ல பலனை கொடுக்கும். நம்மளுடைய பிறந்த கிழமை வரும் பாத்தீங்களா? வாரம் வாரம் அந்த பிறந்த கிழமை வருகின்ற நேரத்துல விடியற காலையிலே பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தவத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில பெண்கள் ஒரு விளக்காவது ஏற்றி வைக்க வேண்டும். சுவாமி படத்திற்கு முன்பாக ஒரு ரூபாய் நாணயத்தை குருதட்சணையாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு ஒரு தரை விரிப்பை விரித்து அதன் மேல் கிழக்கு முகமாக பார்த்து அமர வேண்டும். அமர்ந்து பாத்தீங்கன்னா தியானம் செய்யணும். பொதுவா விளக்கேற்றி விட்டு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சுவாமியை கும்பிட்டுட்டு தீப ஆராதனை எல்லாம் முகத்துல கைய வச்சுட்டு திருநீர் பூசிட்டு போயிடுவாங்க. அப்படி போகக்கூடாது. விளக்கேற்றினதுக்கு அப்புறம் கிழக்கு முகமாக பூஜை அறையில உட்கார்ந்து இறைவனை நினைத்து இந்த வாழ்க்கைக்கு நன்றி கூறி மென்மேலும் உயர்வுகளை நாங்க பெறணும் அப்படின்னுட்டு நம்ம மனதார இறைவனை பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பிரம்மமூர்த்த நேரமான இந்த பிரபஞ்சம் நமக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுத்து நமக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை மென்மேலும் வழங்கி கொண்டே இருக்கும். முடிந்த அளவு பாத்தீங்கன்னா அன்றாட பணிகளை சிறப்பாக செய்துவிட்டு லைட் உணவா இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா மெதுவான சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு 8 மணிக்குள்ள எல்லாம் தூங்கி விடுவது மிகவும் ஒரு நல்லது. இன்றைய சூழ்நிலையில அப்படி யாருமே தூங்குறது கிடையாதுதான். இருந்தாலும் நம்மளுடைய கஷ்டம் நமக்கு தெரியும், அது எல்லாம் தீரணும்னு நமக்கு தெரியும். அதற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அப்ப அத்தனை மாற்றங்களும் நம்ம வாழ்க்கையில நிகழ வேண்டும் என்றால் நம்ம கொஞ்சம் முயற்சி செய்து கஷ்டப்பட்டாதான் பிற்காலத்துல நம்மளுடைய சூழ்நிலை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்ளுங்கள். தொழில் செய்யறவங்க தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும்னா கட்டாயம் பிரம்மமூர்த்தி நேரத்துல உங்க தொழிலை தொடங்கி அதற்கு தேவையான அந்த மூலாதாரணங்கள் இல்ல ஏதாவது செய்யணும் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த பிரம்மமூர்த்தி நேரத்துல இழந்து செய்றீங்க, நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில ஏற்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்பிக்கையோடு பிரபஞ்சத்திடம் நீங்க கேட்டு பிரம்ம முகூர்த்தத்துல கோரிக்கை வைக்கும் பொழுது எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கும். அதனால அனைவருமே இந்த முறையை முயற்சி செய்து பாருங்க. வாழ்க்கையில ஒரு மாதத்திலேயே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கே தெரிய வரும். அதுக்காக காலையில எழுந்திருக்கணும், ஒரு நாள் எழுந்துட்டு முன்னேற்றம் இல்லைன்னு படுத்துடக்கூடாது. தினம்தோறும் அந்த செயலை நம்ம செய்யும் பொழுதுதான் அதற்கு உண்டான ஊதியம் நமக்கு கிடைக்கும். அதனால கட்டாயம் அனைவரும் முயற்சி செய்து பாருங்கள். நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமஹ.